வருஷத்துல வர 365 நாளும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம், கார்காலம் மாதிரி நம்மளோட லைஃப்லயும் ஒரு வருஷத்துல எவ்வளோ நடக்குது. கொஞ்சம் இன்பமா இருக்கும், கொஞ்சம் துன்பமா இருக்கிறோம். கஷ்டங்கள், காலதாமதம் எல்லாமே நமக்குள்ள நடக்குது இல்லையா? அதே மாதிரி நமக்கு கஷ்டம் வரும்போதோ, நம்ம சந்தோஷமா இருக்கும்போதும் யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்ச காலமாவே நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம ரிலேஷன்ஸை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப பக்கத்துணையாக இருக்கிறாங்க. நம்ம வாய் விட்டு அவங்கக்கிட்ட சொல்லனாலும் ஆனாலும் அவங்க நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கும் எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம ரிலேஷன்ஸ் ஒரு சில பேர் நமக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே காட்டிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த டைம் ரொம்ப நல்ல டைம் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் நமக்கு யார் எப்படின்றதை காட்டுறதுக்கு தான் நமக்கு ஒரு கஷ்ட காலத்தை கொடுக்குறாரு இல்லையா? நம்ம லைஃப்பில் ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு கடவுளுக்கு உண்மையாகவே நன்றி சொல்லணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு தெளிவான புத்தியோடு இருக்கிறதுக்கு அது ஒரு நல்ல சான்ஸ். அது யார் எப்படி இருக்காங்கன்றதை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் 365 நாளும் நமக்கு ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. ஆனால் அதில் வர சந்தோஷம், துன்பம் எல்லாத்துலேயும் மனுஷங்க எப்படி இருக்காங்க, நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படியெல்லாம் இருக்காங்கன்றத நல்லா தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். நமக்கு பக்கபலமாக இருக்கிறது நம்மளோட ப்ரேயர் மட்டும்தான். எனக்கு அப்படி தான். ஆனால் நிறைய பேருக்கும் அப்படி தானே? யாருமே இல்லை அப்படின்ற நேரத்தில் நம்மளோட ப்ரேயர் தானே நமக்கு துணையாக இருக்குது. அதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய தைரியத்தை நம்மளோட ப்ரேயர் தான் நமக்கு கொடுக்குது இல்லையா? உங்களுக்கும் ஏதாவது கஷ்டம்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். எனக்கு என்னோட கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிற மாதிரி உங்களுக்கும் உங்களோட கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும். அப்படி நீங்கள் யாருமே நம்பலைன்னா கூட தயவுசெய்து மனுஷங்களை மட்டும் நம்பாதீங்க. ஒரு சில மனுஷங்களை மட்டும் நம்பாதீங்க. இந்த நேரத்தில் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்கள பொக்கிஷமாக கூடவே வச்சுக்கோங்க.